ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராம் பேசுறேன். புத்தர் கடவுளா இல்ல மனுஷனா இல்ல மனிதரா பிறந்து கடவுளா ஆனாரா இல்ல கடவுள் மனிதரா அவதாரம் எடுத்தாரா? இது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம புத்தரோட லைஃப் ஹிஸ்டரியை நம்ம ஷார்ட்டா அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சல்யூட். நம்ம பக்கத்து நாடான நேபாளத்துல சுத்தோதோனர் மாயாவதி இந்த தம்பதிக்கு கிமு 483 ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இவர் தான் பிற்காலத்துல புத்த அப்படின்ற ஒரு மதத்தை நிறுவிய கௌதம புத்தர். அவர் பிறக்கிறாரு கிமு 483. இவர் பிறந்த உடனே ஒரு சில நாள்லயே இவங்க அம்மா இறந்துடுறாங்க. இதுக்கப்புறமா இவர் இவங்க அப்பாவோட அரவணைப்புல இவர் பொத்தி பொத்தி வளர்க்கப்படுறாரு. அப்புறமா இவருக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது இவரோட அரண்மனை பக்கத்துல இருக்க பார்க் பூங்கா, அதாவது ராஜாக்களுக்கு இளவரசர்களுக்கு எல்லாம் இருக்கும்ல, அந்த பூங்கால இவர் நடந்துட்டு இருக்கும்போது வானத்துல இருந்து ஒரு பறவை கீழே ரத்தம் சொட்ட சொட்ட விழுதுங்க. விழுந்த உடனே அந்த பறவையை ஒரு எடுத்து அதுக்கு சிகிச்சை பண்றாரு, மெடிசன் எல்லாம் கொடுக்குறாரு. அப்ப என்ன செய்யறாரு, அரண்மனை காவலாளி வராரு. வந்த உடனே இந்த பறவையை தேவதத்தன்ன்றவர் அம்பு விட்டு வேட்டையாடுறாரு. அதனாலதான் இந்த பறவை இங்க விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புத்தர்கிட்ட அவங்களுடைய பாதுகாவலர், அரண்மனை பாதுகாவலர் கேக்குறாங்க. தேவதத்தன் கேட்டதா சொல்லி புத்தர் உடனே, என்னடா இது பறவை இப்படி வேட்டையாடிட்டியே, இதெல்லாம் தர முடியாது, இதுக்கு நான் சிகிச்சை பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டு சிகிச்சை பண்ணிட்டு இருக்காரு. நேபாள நாட்டோட மன்னரும் புத்தருடைய தந்தையுமான சுத்ததோனர் கிட்ட போயிட்டு அந்த தேவதத்தன் முறையிடுறான். இது மாதிரி நான் வேட்டையாடின பறவையை உங்க மகன் தரமாட்டான், அதுக்கு சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். உடனே புத்தருக்கும் தேவதத்தனுக்கும் ஒரு ஸ்டேஜ்ல வாய் முத்தி போகுது. அப்ப தேவதத்தன் சொல்றான், புத்தர் ஒரு கோழை, அவருக்கு இந்த வில்வித்தை இந்த மல்யுத்தம் இதெல்லாம் தெரியாது, அதனாலதான் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இப்படி சொன்ன உடனே புத்தருடைய தந்தைக்கு ஒரு ஃபீல் வருது. சரி சொல்லிட்டு புத்தருக்கு அவர் வால் பயிற்சி இது மாதிரி பயிற்சி எல்லாம் தர ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா புத்தரும் ஒரு சிறந்த வீரரா வராரு. அதுக்கப்புறமா புத்தருக்கு சுயம்பரம் பாக்குறாங்க. அவருக்கு ஒரு கல்யாண ஸ்டேஜ் வருது. அப்பதான் சுயம்பரத்துல யசோதான்ற பெண்ணை புத்தருக்கு பிடிச்சி புத்தருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. இந்த யசோதா ரொம்ப ஒரு நல்ல பேரழகி. இவங்க புத்தருக்கும் யசோதாக்கும் ராகுலன்ற ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறமா புத்தர் அவர் ஃபேமிலியோட நல்லா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு நல்லா வாழ்ந்துட்டு வராரு. அதுக்கப்புறமா இவருடைய அரண்மனை தேரோட்டியை புத்தர் கூட்டிக்கிட்டு நம்ம வெளியே போலாம், வெளியே என்ன இருக்கு, அரண்மனைக்கு வெளியே என்ன இருக்கு நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு அரண்மனை தேரோட்டியை கூட்டிட்டு புத்தர் வெளியே போறாரு. வெளியே போகும்போது ரொம்ப வயசான ஒருத்தர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை புத்தர் முதலா பாக்குறாரு. பார்த்த உடனே தேரோட்டி கிட்ட கேட்கிறாரு, என்ன இது இப்படி இருக்குன்னு. அப்ப அந்த தேரோட்டி சொல்றாரு, மனிதனா பிறந்தவர்கள் எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல பிறப்பாங்க, இளமையா இருப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்க முதுமையே தொட்டே ஆகணும், மனிதனா பிறந்தவர்கள் எல்லாமே அப்படின்னு புத்தர் கிட்ட சொல்றாரு. புத்தர் அதை பார்த்துக்கிட்டு அப்படியே வியப்பு அடைகிறாரு. அப்புறமா இன்னொரு இடத்த கடந்து போயிட்டு இருக்கும்போது ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப வயதான முதியவர் ரொம்ப கொடுமையா அனுபவிச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே புத்தர் இன்னொரு வாட்டி தேரோட்டி கிட்ட கேட்கிறார், என்ன இது பிரச்சனை அப்படி கேட்கும்போது புத்தர் சொல்றாரு, மன்னா இன்னைக்கு நல்லா இருக்கவங்க எல்லாருமே நாளைக்கு ஏதாவது ஒரு நோயால பாதிக்கப்படுவாங்க, இதை கணிக்கவே முடியாது அப்படி சொல்றாரு. புத்தர் இதையும் கண்டு வியக்கிறாரு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு போகும்போது புத்தரை அந்த தேரோட்டி சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறமா கடந்து போயிட்டே இருக்கும்போது 4 பேர் ஒரு பிணத்தை கொண்டு போறாங்க. இதையும் புத்தர் பாக்குறாரு. என்ன இது அப்படி கேட்கும்போது, மன்னா பிறந்தவர்கள் எல்லாமே மண்ணுல பிறந்தவர்கள் எல்லாமே ஒரு காலத்தில் இறந்தே ஆகணும், இது பிறப்பு இறப்பு யாராலுமே தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. புத்தர் இதையும் கண்டு வியந்துகிட்டு சரி ஓகே என்ன ஏதுன்னு பார்க்கும்போது அரண்மனைக்கு தேரோட்டி தேரை செலுத்துறாரு. இதுக்கப்புறமா புத்தர் அவருடைய அரண்மனைக்கு போறாரு. போயிட்ட உடனே அங்க இருக்க அறிஞர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. முதுமை, பிணி, இறப்பு இது 3த்துல இருந்தும் நான் விடுதலை பெற முடியுமா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கிறாரு. அவங்க எல்லாம் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, மன்னா மனிதர்களா பிறந்தவர்கள் எல்லாமே இது 3த்தையும் அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா புத்தர் யோசிக்கிறாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா ஒரு இரவு 29 வயசு இருக்கும்போது அவர் அவருடைய ஃபேமிலி எல்லாரையும் விட்டுட்டு அவர் வெளியேறார். துறவரம் போறதுக்கு ரெடியாகி வெளியேறிட்டார் புத்தர். புத்தர் வெளியேறதுக்கு காரணமா
இந்த வயதான காட்சி, நோய்வாய்ப்பட்ட காட்சி, இறப்பு, இது மூணுமே வந்து காரணமா இருக்காதுன்னு சொல்லிட்டு டாக்டர் BR அம்பேத்கர் வந்து புத்தரும் அவருடைய தர்மம் அப்படின்ற அந்த புத்தகத்துல வந்து குறிப்பிட்டிருக்காரு. எப்படின்னா 29 வயதான ஒரு இளைஞனுக்கு வந்து இது மூணை பத்தியுமே வந்து இவ்வளவு நாள் வந்து தெரியாம இருந்திருக்குமா? இவங்க புத்தர் வந்து இந்த சாக்கிய இனம் வந்து இன்னொரு இனத்தோட வந்து போரிடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த டைம்ல வந்து புத்தர் வந்து இந்த போரை வந்து தவிர்த்திருக்காரு. அதாவது இப்படி போர் புரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இனத்தோடவே வந்து இவர் வந்து கண்டிச்சிருக்காரு. இதனால வந்து புத்தருக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க அவங்க இனத்தவர்கள். நீ ஒண்ணு எங்களுடைய சேர்ந்து போரிடணும், அப்படி இல்லைன்னா வந்து உனக்கு நாங்க மரண தண்டனை கொடுப்போம், அப்படியே இல்லைன்னா நீ வந்து எங்க நாட்டை விட்டு நீ வந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 ஆப்ஷன் வந்து கொடுத்ததா வந்து சொல்லப்படுது இன்னொரு ஸ்டேஜ்ல. அதே மாதிரி புத்தர் வந்து தன்னுடைய நாட்டை விட்டு வெளியேறும் போது நம்ம அந்த கதையில உண்மையான அந்த ஸ்டேஜா நடந்ததுல வந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, அவர் வந்து 29 வயதுல வந்து அவர் மனைவி யார்கிட்டயுமே வந்து சொல்லாம வெளியேறப்பட்டதா சொன்னோம். ஆனா இந்த இடத்துல வந்து ஓல்டன் பார்க் என்பவர் என்ன சொல்றாருன்னா, புத்தர் வந்து 29 வயதான ஒரு இளைஞன் தான். அவர் வந்து அவருடைய மனைவி கிட்ட கண்டிப்பா வந்து சொல்லிட்டு தான் வெளியேறி இருக்கணும். அவர் மனைவி கிட்ட சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் அவங்க ஃபேமிலி எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து வெளியேறினார் சொல்லிட்டு இந்த வரலாற்று ஆய்வாளர் வந்து இப்படி தெரிவிக்கிறார். ஏன்னா வந்து பாலி மொழியில வந்து இப்படி அவர் வெளியேறினதா வந்து எந்த இடத்துலயுமே வந்து குறிப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டன் பார்க் வந்து சொல்லுறாரு. அதே மாதிரி ராக்வெல்ன்ற ஒரு ஆராய்ச்சியாளரும் என்ன சொல்றாருன்னா, புத்தர் வந்து வெளியுலகை வந்து அறியாமலா இல்லை, இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பசங்களோட வந்து இவர் வந்து கூட சேர்ந்துதான் இவர் வந்து அவருடைய பள்ளி படிப்பு அந்த குருகுல கல்வியை வந்து இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து புத்தர் வந்து வெளியேற்றப்பட்டாரு, இல்ல அவரு வெளியேறி இருக்காரு. வெளியேறி வந்து ராஜகிரதம் என்ற இடத்துக்கு போறாரு. அங்க வந்து பல இடம் வந்து அலைஞ்சி திரிஞ்சி வந்து கடைசியில போதி மரம், இந்த போதி மரம்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருந்திருக்கலாம், எனக்கும் வந்து என்னடா ஏதுன்னு தெரியாம இருந்தது. போதி மரம்னா அரச மரம். அந்த அரச மரத்தடியில வந்து உக்காஞ்சி வந்து தன்னையே மறந்து வந்து தியானம் செய்யறாரு. அதுக்கப்புறமா வந்து அவருடைய மனசுக்குள்ள வந்து பல எண்ணங்கள் வருதுங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வா வந்து பல வருஷம் தவத்துக்கு அப்புறமா அவருடைய மனசுல வந்து ஒரு தீர்வு வந்து உருவாகுதுங்க. அது என்னன்னு நம்ம சொல்றோம் பாருங்க. உலக வாழ்க்கையே துன்பமானது, துன்பத்துக்கு காரணம் ஆசை, ஆசையின் காரணமாக மீண்டும் மீண்டும் பல பிறவிகளை எடுக்கிறோம். ஆசை அழிந்தால் பிறவி எடுப்பது நின்று விடுகிறது. ஆசையை அகற்றுவதற்கான வழி என்பகை மார்க்கத்தை பின்பற்றி 10 கட்டளைகள். அது என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரியான நம்பிக்கை, சரியான சிந்தனை, சரியான சொல், சரியான செயல், சரியான தொழில், சரியான முயற்சி, சரியான உணவு, சரியான தியானம் ஆகியவை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் வந்து சொல்றாரு. இதுக்கப்புறமா புத்தருக்கு வந்து அவருடைய அந்த சிந்தனை அந்த 10 கட்டளைகளை வந்து பல இடங்கள்ல வந்து சொல்றாரு. அப்ப வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தரான யாசன் அவரும் வந்து புத்தருடைய முதல் சீடரா ஆகிறாரு. இதுக்கப்புறமா புத்தருடைய அந்த கொள்கை அந்த சித்தாந்தத்தை வந்து பல பேர் வந்து ஃபாலோ பண்ணி புத்தரை வந்து பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா புத்தருடைய தந்தையும் வந்து நோய்வாய்ப்பட்டு இறக்குற தருவாயில இருக்கும்போது புத்தர் வந்து அவரை போய் வந்து சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது புத்தருடைய தந்தை மரணத்துக்கு அப்புறமா வந்து அவருடைய ஃபேமிலி அவருடைய சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து புத்தரைய வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா புத்த மதம் வந்து பல நாடுகள் அசோகர் அவருடைய காலத்துல வந்து புத்த மதம் வந்து இந்தியாவையும் கடந்து இலங்கை, சிங்கப்பூர், ஜப்பான், சீனா பல நாடுகளுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா புத்தர் வந்து 80வது வயதுல வந்து குஷி நகரம் அந்த இடத்துல வந்து அவர் வந்து மறைகிறாருங்க.